நீங்க எங்கிருந்து வரீங்க? நான் பொங்கலூர்லேருந்து வரேன் சார். பொங்கலூர்ந்து வரீங்க. என்ன ஆயிடுச்சு, என்ன ப்ராப்ளம்? எனக்கு பிஸ்டூல மாதிரி இருக்குங்க சார். 2-3 ஹாஸ்பிட்டல் பொங்கலூரில் போய் பார்த்தேன் சார். அது ஒன்றும் ரெடி ஆகணும் சார். அதுக்கப்புறம் ஏற்கனவே உங்கள்ட்ட ஒருத்தர் பார்த்தவர் வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணார் சார். சுபாஷ் கிளினிக் போங்க, நல்லா பண்ணி கொடுப்பாரு சார். அப்புறம் அதுக்கப்புறம் சுபாஷ் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து சார் நீங்கள் வந்து அப்புறம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்க சார். இப்போ கொஞ்சம் 70% ரெடி ஆயிடுச்சுங்க சார். இப்போ நீங்க வரும்போது எப்படி இருந்தீங்க? எவ்வளோ கஷ்டத்துல வந்தீங்க? அந்த ஃபிஸ்டுலா நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க இது எனக்கு ஃபிஸ்டுலா ப்ராப்ளம்? பிஸ்டூல் ஏதோ டாக்டர் சொன்னாங்களா? டாக்டர்னு சொல்லுங்க சார். இங்கே வந்து சார் சொன்னாங்க. ஓகே ரைட். இப்போ அந்த ஃபிஸ்டுலா நான் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். முதல் இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல சார். வலியில பெயின்லாம் கம்மியாச்சுங்க சார். சரி, நீங்க இப்போ நல்லா இருக்கீங்க தானே? ஓகே ரைட். உங்களுக்கு வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்காது? அதனால என்னோட ட்ரீட்மெண்ட்க்கு நீங்க முழு திருப்தி இருக்கீங்களா? ஏதோ குறை இருக்கா நம்ம ட்ரீட்மெண்ட்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார். நல்லா 100% நல்லா இருக்குங்க சார். சரி ரைட், சந்தோஷம். வணக்கம், நான் சுபாஷ் கிளினிக்லேருந்து பேசுகிறேன். இங்கே வந்து பிஸ்டுலா ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி இங்கே வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து 2-3 ஹாஸ்பிட்டலில் அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். ஒழுங்காகவே சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லை, அண்டு ட்ரீட்மெண்ட்டும் சரியில்லை. அதுக்கப்புறம் சுபாஷ் கிளினிக்லேருந்து ஒரு பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு 100% ரிசல்ட் கொடுத்ததுனால அவர் சொல்லி அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்தேன். இப்போ கொஞ்சம் இப்போ வந்து 70% ரெடி ஆயிடுச்சு. இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. உட்கார முடியாது, பெயினாக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ பரவாயில்ல, நல்லா இருக்கு.